ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிகால் செரீனோ பிரக்னானந்தாவும் செஸ் ஃபெஸ்டிவலில் நடந்த ஒன் ஆஃப் த பிளிட்ஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. நான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேமில் நிகால் செரீன் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிகால் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. பிரக் வந்து E5 ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்போ நைட் F3, நைட் C6, நைட் C3, நைட் F6. ஸோ 4 நைட்ஸ் கேம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து D4 புஷ் பண்றாரு, சென்டர் பண்ண ஸ்ட்ரைக் பண்றாரு நிகால் செரீன். இப்போ E takes D4, நைட் takes D4. இந்த இடத்துல பிஷப் B4 வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு. இந்த இடத்துல நிகால் வந்து சிம்பிளா நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. ஸோ இந்த பி பானை வச்சு கேப்சர் பண்ணிக்கிறாரு பிரக். இந்த இடத்துல இப்போ பிஷப் வந்து வெளியில கொண்டு வராரு. இப்போ கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்போ இதுவும் கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்போ D5 புஷ் பண்றாரு. ஸோ இப்போ இமீடியட்டா D5 பிளே பண்ணி சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்போ சென்டர் பான்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சென்டர் பான் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா H3 பிளே பண்ணிக்கிறார். ஸோ H3 பிளே பண்ணி பிஷப்பையோ இல்லை இந்த நைட்டையோ வந்து இந்த G4 ஸ்கொயரில் வரவிடாம தடுக்கிறாரு. இப்போ சிம்பிளாக C6 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ குயினை வந்து F3க்கு கொண்டு வந்துறாரு. ஸோ C6 ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பான் வந்து எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாமல் தனியாக இருந்தார். ஸோ இந்த C6 மூலிமா இந்த சென்டர் பான் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காரு. இந்த இடத்துல இப்போ ரூக் E8 ரூக்கை வெளியில் கொண்டு வராரு. இப்போ நைட்டை வந்து E2க்கு போகிறார். இந்த இடத்துல நாம வந்து நைட்டை E2க்கு போகிறதுக்கு பதிலாக பிஷப்பை வந்து F4 அப்படி இல்லைனா பிஷப் வந்து G5லையும் போடலாம். பட் இந்த இடத்துல நிகால் வந்து நைட் E2 ப்ளே பண்ணுறாரு. இப்போ நைட் D7. ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நைட்டை வந்து ரீமென்யூர் பண்ணுறாங்க. ஸோ நைட் E2 வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து இங்கே D4 வரலாம். அண்ட் நைட் வந்து இங்கே E7 வந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நைட் வந்து இந்த சென்டரான இந்த E5 ஸ்கொயருக்கும் வரலாம். ஸோ இந்த நைட்டை வந்து E5 ஸ்கொயருக்கு வந்தாருன்னா இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து சேலஞ்ச் பண்ணுவார். ஸோ இதை தடுக்கிறதுக்காக பிஷப் எடுத்து வந்து F4ல போட்டு இந்த ஸ்கொயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாருங்க. சரி, ஸோ இப்போ நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டு வராரு. ஸோ இந்த நைட்டை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த நைட்டை டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் பான் செக் தரலாம். நம்ம வந்து பிஷப் வந்து டெம்பரரியாக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இந்த பிஷப் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ குயின் மூலியமா ஒரு செக் வரும். இப்போ திருப்பி கிங் G8 போனதுக்கப்புறமா இப்போ பிஷப் டெக்ஸ் நைட் வரும். இந்த இடத்துல இப்போ குயின் E7. ஸோ இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரூக் வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பட் சிம்பிளாக குயின் வந்து இங்கே கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த பிஷப்பை சேஸ் பண்ணிட்டு இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது. குயின் வந்து இந்த நைட்டையும் வந்து சேஃப் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் குயினை வெளியில் கொண்டு வந்து இந்த ரெண்டு பீஸில் ஒரு பீஸை வந்து நீங்கள் வின் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சிரமம் தான். இந்த இடத்துல இப்போ இந்த வேரியேஷன் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இப்போ F4 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து நம்ம சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா F1 புஷ் பண்ணி இதே பிஷப்பை சேஸ் பண்ணால் இந்த பிஷப்பை நம்ம இப்போ பேக்வர்ட் கொண்டு வந்துக்கலாம். இந்த இடத்துல இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரூக்கும் குயினும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் நைட்டு. இப்போ குயின்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல விட்ட பீஸை ஒயிட் வந்து திரும்பி எடுத்துக்கலாம். இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் C2. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து பொசிஷன் வைஸ் ஈக்குவலாக இருக்குது அண்ட் மெட்டீரியல் வைஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. இது வந்து ஒரு டிராயிஷான கேமை நோக்கி தான் போகும். பட் இந்த ஒரு வேரியேஷனுக்குள்ளே போகல. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல நிகால் செரீன் பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் H7 ஆக்சுவலாக ப்ளே பண்ணலை. இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணுறாரு. இப்போ ரூக் டெக்ஸ் பிஷப். இப்போ சிம்பிளாக இன்னொரு ரூக்கை வந்து நிகால் வந்து கேம்குள்ளே கொண்டு வராரு. இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து இங்கே நல்லாவே ஃபுல்லாக இந்த முக்கியமான ஸ்கொயரை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா லாங் ரன்ல இந்த பிஷப் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த பிஷப்பை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு ரீசனால இப்போ பிஷப் C5 வராரு. ப்ளஸ் இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா இப்போ கிங் இருக்கிற டயகனலை நோக்கி ஐ பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பானை வந்து புஷ் பண்ணுறாரு C3. ஸோ பானை C3க்கு புஷ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த D4 ஸ்கொயரை இந்த பிஷப்பும் இந்த பானை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்போ பிளாக்கால சென்டர் பானை புஷ் பண்ண முடியாது. சப்போஸ் பிளாக் புஷ் பண்ணிட்டாருன்னா நம்ம பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலுமே இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக இந்த பீஸை வந்து வின் பண்ணிடலாம். இந்த நைட்டை இப்போ பிளாக்கால டேக் பண்ண முடியாது. டேக் பண்ணிட்டாருன்னா நம்ம பிஷப் டெக்ஸ் H7 செக் கொடுத்து இந்த குயினை வந்து வின் பண்ணலாம். அப்படி இல்லையா இந்த இடத்துல வந்து சிம்பிளாக பிஷப் C4ம் ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் C4 மூலிமா இந்த F7 ஸ்கொயரில் பாருங்க ப்ரெஷர் இருக்கு. ப்ளஸ் இந்த குயினுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாக். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒயிட் ரொம்பவே சிம்பிளாக இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால கண்டிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இந்த பானை வந்து பிளாக்கால புஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இந்த பிஷப்பை வந்து இப்போ உள்ளே கொண்டு வராரு கேம்குள்ளே. அதாவது பிஷப் D7. இப்போ இந்த பிஷப் தான் பார்த்தீங்கன்னா அன்டெவலப்டு பீஸ். ஸோ இந்த லாஸ்ட் பீஸையும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே கொண்டு வந்துட்டாரு. இப்போ ரூக் D2 ப்ளே பண்ணி ரூக்கை வந்து டபுள் பண்ண போகிறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக இந்த பானை வந்து புஷ் பண்ணிக்கிறார். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பை நம்ம இந்த டயகனல்லையும் போட்டுக்கலாம். பிளாக்கோடைய இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்புக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிங்கை நோக்கி நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக ரூக்கை வந்து டபுள் பண்ணுறாரு. இப்போ குயின் B6 வராரு. ஸோ குயின் B6 மூலிமா பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு டயகனல் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. ப்ளஸ் குயினும் பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு இந்த B2 பானையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரூக்கையும் பார்த்தீங்கன்னா இங்கே தேவைப்பட்ட டபுள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பானை வந்து புஷ் பண்ணுறாரு C4.
ஸோ C4க்கு அப்புறமா இந்த இடத்துல பிளாக் சப்போஸ் இந்த பானை வந்து புஷ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பிளாக்கோடைய டயகனல் வந்து ஃபுல்லாகவே அடப்பட்டு போயிடும். ப்ளஸ் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எட்ஜ் கிடைக்கும். பான் வந்து கொஞ்சம் ஓவர் புஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல பிரக்னானந்த் என்ன பண்ணுறாருன்னா ஆக்டிவாக அவருடைய இந்த ரூக்கை வந்து டபுள் பண்ணுறாரு. இந்த இடத்துல அவருடைய ரூக்கை டபுள் பண்ணுறது மூலமா இந்த இடத்துல இந்த நைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக தான் இருக்காரு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரூக்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைல் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக நைட் எடுத்துகிட்டு வந்து C3ல போகிறாரு. ஸோ நைட் C3 மூலமா இந்த இடத்துல திருப்பி நீங்கள் இந்த பானை புஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம நைட் எடுத்துகிட்டு வந்து அழகாக இந்த A4 ஸ்கொயரில் போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த குயின் இந்த பிஷப்பையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனிவே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நம்ம வந்து இந்த பானெல்லாம் புஷ் பண்ணக்கூடாது இந்த ஒரு ரீசனால. ஸோ இந்த இடத்துல பிளாக்கோடைய ரூக் வந்து டபுளாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய ரூக் எடுத்து வந்து செக் தராரு. இப்போ ரூக் டெக்ஸ் ரூக் திருப்பி செக் வருது. இப்போ கிங் வந்து H2 போறாரு. கிங் H2 போனதுக்கு அப்புறமா நீங்க நல்லா பாருங்க, இப்போ இந்த இடத்துல பிரக்னானந்தோடைய ரூக் வந்து பேஸ் ரேங்க்ல இருக்காரு. அண்ட் பிரக்னானந்தோடைய குயின் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சூப்பராக ஐ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ஒயிட்டோடைய பீஸ் இந்த இடத்துல கவர் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் E6 ப்ளே பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல இப்போ நிகால் பார்த்தீங்கன்னா ஒரு பானை வந்து வின் பண்ணுறாரு. பான் டெக்ஸ் பான் இப்போ நைட் டெக்ஸ் பானை. ஸோ நைட் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க நிகாலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக குயின் மூலியமா ஒரு செக் வருது. ஸோ இந்த பானை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. நம்ம வந்து இந்த பானை வச்சு தான் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல கரெக்டான விஷயம். நீங்கள் இந்த இடத்துல குயினை வச்சு ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. சிம்பிளாக நம்ம வந்து குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நைட்டை வந்து வின் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசனால ஒயிட்டோடைய இந்த குயின் வந்து இந்த நைட்டை சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ அதனால பானை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. பானை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளாக H6 புஷ் பண்ணுறாரு. பிரக்னானந்தா அவருடைய பேக் ரேங்க்ல என் கேம்ல எந்த விதமான ஒரு வீக்னஸும் வராமல் பார்த்துக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ A3 ப்ளே பண்ணுறாரு. A3க்கு அப்புறமா சிம்பிளாக பிஷப் எடுத்துன்னு வந்து D6ல போடுறாரு. ஸோ இப்போ பிரக்னானந்தோடைய பீசஸ்லாம் பாருங்க, ஒயிட்டோடைய கிங்கை நோக்கி தான் இங்கே பாஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்காரு, பிளாக்கோடைய லைட் ஸ்கொயர் பிஷப். இப்போ நைட் வந்து F4 வராரு. ஸோ இந்த நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு நிகால். பட் சிம்பிளாக குயின் எடுத்துன்னு வந்து A8ல போட்டு இந்த இடத்துல ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ இந்த செக்மேட்டை நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா சிம்பிளாக இந்த பானை வந்து புஷ் பண்ணணும். ஸோ இந்த F பானையும் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி இந்த செக்மேட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. இந்த இடத்துல திருப்பி பார்த்தீங்கன்னா குயின் A7 ப்ளே பண்ணி இந்த இடத்துல ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. இங்கே பேஸ் ரேங்க்ல ரூக் இருக்காரு இல்லையா, ஸோ ரூக்கையும் குயினையும் வச்சு செக்மேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ரூக் G2 ப்ளே பண்ணி இந்த செக்மேட்டை ஸ்டாப் பண்ணலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிகால் சரீன் என்ன பண்ணிட்டாருன்னா டைம் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் மூவ்ஸ் ப்ளே பண்ணாமல் இந்த இடத்துல அவர் வந்து கரெக்டாக டைம் அவுட் ஆயிட்டார். ஸோ பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேமை வந்து வின் பண்ணிட்டார். ஸோ பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 2 செக்மேட் த்ரெட் கொடுத்தாரு. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 செகண்ட்ஸ்குள்ளே தான் விளாண்டுட்டு இருந்தாங்க கடைசி தருணத்தில். ஸோ டக்கு நம்ம வந்து ஒரு 2 மேட்டிங் த்ரெட் கொடுத்தாலே கொஞ்சம் நம்மளுக்கு பதட்டமாயிடும். ஸோ இது வந்து ஒரு ஆப்வியஸான ரீசன் தான். பட் எனிவே ஸ்டில் நிகால் சரீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பிளிட்ஸ் பிளேயர். ஸோ இந்த இடத்துல ஒரு டைம் அவுட் ஆன ரீசனால இந்த இடத்துல பிரக்னானந்தா வந்து கேமை வந்து வின் பண்ணுறாரு. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்குமே இந்த பொசிஷன் வந்து பிளேபிளான பொசிஷன் தான். பட் எனிவே இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.